ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்தே விளாக் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லீவு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கெல்லாம் காலையிலேயே எல்லாமே செய்து வச்சுக்கிட்டேன். என்ன சாம்பார் வச்சேன், அவியல் வச்சேன், அதுக்கப்புறமா தோசை. இன்றைக்கி கொஞ்சம் முருகல் தோசை போல் வேணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி முருகல் தோசையும் செய்துக்கிட்டேன். இதுக்கு வந்து சாம்பார் தான் காம்பினேஷன். இது வந்து இதுக்கு இந்த விளாகில் என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் விளாகு. ஏன்னா நம்ம வந்து விளாக் போட்டு நிறைய நாள் ஆகுது. இங்கே வந்து அன்னைக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் 100 ரூபா காய்கறி தான். நார்த்தங்காய் நிறைய இருக்குது. இது வந்து நார்த்தங்காய் தீயல் ஒன்று போட்டு வைக்கணும். சின்ன ஆனியன் வந்து வாங்கலை, அதை வாங்கிட்டேன் அப்படின்னா அதையும் தீயல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காலையில் அவியல் சாம்பார்லாம் வச்சிடலாம். அதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அவியல்லாம் காலையில் வச்சோம் அப்படின்னா சிலப்போ வந்து ஒரு மாதிரி வேத்த ஸ்மெல் அடிக்கும். சாம்பாரும் அது போல் தான். அதனால இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே லஞ்சுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இருந்ததை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து நான் எதனால் இதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை இப்படி தான் காலையில் வந்து சாம்பார் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துடணும்னு வச்சேன். நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றதுக்கு எடுக்கப்போ ஸ்மெல் கொடுத்துட்டு அதுலேருந்து ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock ஆகிட்டு அப்படின்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுபோல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா எப்போ வேக்கம் எப்போ நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம், இது வந்து சாப்பிடவே மாட்டேன். இப்போ வந்து அதில் அயன் இருக்குது அப்படின்னுக்கிட்டு சொன்னதுனால சரி நம்ம வந்து அது அயன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் 1-2 வாயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஈவினிங் தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சாய் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு தேயிலை நான் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு எத்தனை கிராம், ஒரு 100 கிராம் தேயிலை தான். நம்ம வந்து ஆர்டர் இன்றைக்கி கொடுக்கல. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸில் ஜியோ மார்ட்டில் ஆர்டர் கொடுக்கணும். சரி நம்ம வந்து நேற்றுக்கு அதை வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வந்து அதை ஆர்டர் கொடுக்க மறந்துட்டேன். நான் வரும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்க்க சந்தேகத்தில் நான் கொடுக்கல இருந்தது. சரி இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி கடையில் வந்து ஒரு 100 கிராமுக்கு வாங்கினேன். அதுக்கு இந்த ஃப்ரீ ஆட்டு ஒன்று தந்தாங்க. இந்த தேயிலை இது வந்து சக்கரகோல்டு ஃப்ளேவரில் உள்ள ஒரு தேயிலை தான். சக்கரகோல்டு கம்பெனி தான். அதில் வந்து ஏலக்கெல்லாம் போட்டு வாசனையெல்லாம் சூப்பராக இருந்தது. அப்போ இது போல் இனி 1 கிலோ பாக்கெட் ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன்னா. அங்கே சாயை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வாழைத்தண்டு வாங்கியிருந்தேன். சரி அதையும் கையோட ஒரு தோரம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு பாத்திரம் கழுவ வேலைகள்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் இருக்கப்ப சொல்லுவாங்க பிள்ளைங்கள்ட்ட பாத்திரம் கழுவ கொடு அப்படின்னு. எனக்கு வந்து என்னவோ மனசு வராது. ரொம்ப டயர்டாயிட்டு ஒரு ஹெல்ப் நமக்கு வேணும் அப்படின்னு இல்லப்போ ஃபெமிட்ட சொல்லப்போ அவளே கழுகி வச்சுருவான். இப்போ வேறு பிள்ளைங்க வந்து எக்ஸாம் டைம்னால படிச்சுட்டு இருக்காங்க. சரி என்ன எதுனாலும் நம்மளே எல்லாமே செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து சாயமாக ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் வந்து டெம்பிள், 2 டெம்பிளில் ஒரே நேரத்தில் வந்து உற்சவம் வச்சுருக்காங்க. அதனால ஒரே பாட்டு சவுண்டு நமக்கு வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியலை. அப்படி இருந்தது. இன்றைக்கி வந்து ஸ்டாப் ஆகிட்டு. சரி இப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுக்கப்போ 8 o'clock ஆகுது. சரி ஓகே. இங்கே வந்து கீரை இருந்தது. சரி கீரை வந்து இந்த கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா. சரி அதையும் வச்சிடலாம் இதையும் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. கீரை வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி வாடிடும். அதுக்கப்புறமா இங்கே வந்து சாயை போட்டு சரி நம்ம வந்து குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அதுக்கப்புறமா உள்ளாடி வந்துருந்தேன். இந்த மாதிரி ஒரே கிச்சன்லலாம் இருக்க முடியலை. அந்த மாதிரி காயப்பட்ட துணி எல்லாமே எடுத்து உள்ளாடி வச்சுட்டேன். சரி நம்ம பையன் வந்து கீரையை நம்ம அரிஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கீரை வந்து 2 தண்ணியில் அலசி ஃபில்டரில் வச்சு அதுக்கப்புறமா பெட்டுன்னு அரிஞ்சு வச்சிட வேண்டியதான். இது வந்து ரொம்ப ஒன்றும், அதாவது கீரை வந்து மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதே ரெட் கலரில் கிடைக்கணும் அப்படின்னா மூடி வைக்கக்கூடாது. அதே போல் பச்சை கீரையும் அப்படின்னா பச்சை கலர்லேயே நமக்கு இருக்கணும் அப்படின்னா மூடி வைக்காமல் இருந்து நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். இங்கே வந்து ஆனியன் வந்து பகுதி ஆனியன் தான் கீரைக்கு ஆட் பண்ணுறேன். என்ன வந்துன்னா கீரை வந்து கொஞ்சமாக இருக்கேன், நல்லா ஓவர் ஆகிடக்கூடாது ஆனியன். அதனால நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டோம் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு கணக்கு பண்ணி எல்லாருக்கும் ஓகே ஆகும். அந்த மாதிரி அதே போல் வந்து வாழைக்காய் தண்டு இருக்கலாம். அதுவுமே வந்து நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே அது நல்லது தான். அதெல்லாம் முந்தையெல்லாம் எனக்கு கறி வைக்கவே தெரியாது. இது என்னமோ 2வது 3வது ட்ரிப் என்னமோ வைக்கிறேன். இப்போ வந்து அது கடையில் கிடைக்கிறதுனால நமக்கு வீட்டில் கொண்டு வந்து வச்சு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே வந்து கீரைக்கு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு சூப்பராக வந்து வேக வச்சுட்டேன். மூடி வைக்காமலே அந்த தேங்காவும் நம்ம வந்து துருவி போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக துவரன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இதை வந்து கட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு மாதிரி நூல் வரும். அந்த நூலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு அரிஞ்சோம் அப்படின்னா, முன்பெல்லாம் நான் வந்து இந்த கட்டிங் போர்டிலலாம் யூஸ் பண்ணாதேனால எனக்கு அதெல்லாம்
கட் பண்ணதுக்கு என்னவோ போல் இருக்கும். இப்போ எதுனாலும் கட்டிங் போர்டு இருக்கையினால பெட்டுன்னு நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இங்கே வந்து தாளிச்சிட்டு நமக்கு வந்து இதை வேக வச்சுட்டே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டே மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா தேங்காயும் துருவி போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து வாழைக்காய் துவரன் ரெடி ஆயிரும். அதனால இன்றைக்கி வந்து நைட்டுக்கு சாம்பார், அவியல், வாழைக்காய் துவரன், வாழைத்தண்டு துவரன், கீரை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். ஓகே ஆயிட்டு. இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ, நமக்கு வந்து ரெசிபி சேனலுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன். பரவாயில்ல, நல்லா ஓடிட்டு இருக்குது. அடுத்த நாள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கஞ்சி குடிப்பு வேலை நடக்குது சர்ச்சில். போன வருஷம் நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் சர்ச்சில் வந்து கஞ்சியெல்லாம் குடித்தோம், இந்த மாதிரி பனங்கோலையெல்லாம் இந்த மாதிரி அழகாக செய்து தந்துருந்தாங்க அப்படின்னு. ஆனால் போன தடவை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த தடவை ஒரே வெயில் ஆனதுனாலே இன்னமும் குடிக்கிறதுக்கு மனசே இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து பேலன்ஸ் வந்து எல்லாருமே வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் ஒரு வாளியெல்லாம் கொண்டு போயிருந்தோம், அதுலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அப்புறம் ஈவினிங் வந்து குடித்தோம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வெயில் நேரத்தில் இந்த சூட்டில் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்து நான் வீடியோ எடுக்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரியாது. கடைசியே பார்த்துட்டாங்க, உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டாங்க. சரி வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறமா அஸ்வினுக்கு வந்து ஒரு நாளை கழிச்சு வந்து நமக்கு ஈஸ்டர் ஆனதுனால ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போனோம். அங்கே போனால் எனக்கும் ஒரு லக் அடிச்சுக்கிட்டு எனக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்துட்டாங்க. ஒரு சாரீ, அது வந்து ப்ளவுஸ் தைக்க டைம் இல்லாததுனால ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கல. அதே சேம் கலரில் ப்ளவுஸ் இருந்து அதை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து போயிட்டே இருக்கிறோம். வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். போயிட்டு வரக்கூடிய வழியில் நமக்கு ரிலையன்ஸ் தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு மெயின் காரணமே அதுதான். ஒரு பெரிய சாக்கு முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வந்து ரிலையன்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ரிலையன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார் விட முடியாது, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு என்ன சொல்லுவோம் திறக்குன்னு சொல்லுவோம். அங்கே கார் விடக்கூடிய இடத்துல ஃபுல் ஆகிட்டு அதுக்கப்புறமா வண்டியை அப்படியே பேக்கில் எடுத்து ரோட்டு சைடு தான் விட்டுருந்தோம். அந்த மாதிரி ஆயிட்டு அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிலையன்ஸில் வந்து சாரி இங்கே வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம், அதே ரிலையன்ஸில் வந்து லிஃப்ட்டில் ரிலையன்ஸில் நமக்கு போத்தீஸ்க்கு போனோம். ஃபஸ்ட்டு போனது வந்து போத்தீஸ் தான். அங்கே போயிட்டு லிஃப்ட்டில் ஒரு காமெடி நடந்தது. நான் விழ பார்த்தேன், எல்லாரும் பார்த்து வரே சிரி. ஏன்னா நான் வீடியோ கையில் நமக்கு வந்து எப்போவுமே அப்படி தான், வீடியோ இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அபகடம் ஆயிரும். அதனால இந்த வீடியோ வந்து விழ பார்த்தேன், பிள்ளைங்களோட வந்து கேணி ஒரே சிரி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி அங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அஸ்வினுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எனக்கும் ஒரு சாரீ எடுத்துக்கிட்டு சாரீ வீட்டில் வச்சே ஹஸ்பண்டு சொன்னாங்க உனக்கு ட்ரெஸ். நான் சொன்னேன் இந்த தடவை நமக்கு வேண்டாம், பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் இருக்க தான் செய்யுது, அப்போ சரி அதுலேயே நம்ம போட்டிருக்கலாம் இட்டுறலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்டுக்கு வந்து மனசு கேட்கல, உனக்கு வந்து ஒரு சாரீ எடுப்போமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வேண்டாம் இந்த தடவை வேண்டானே. ஆனாலும் அவங்க கேட்டுட்டாங்களா, அப்போ நமக்கு அது ஒரு சான்ஸ் தானே, அங்கே போய் சாரீ பார்த்துருமா அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். அதனால் நாங்கள் வந்து பார்த்தோம். அதில் வந்து ஒரு சாரீ பிடிச்சிருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு வேர் பண்ணப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து காணிக்கிறேன். இங்கே வந்து கார் பாருங்கள், கார் பார்க்கிங் விடுறதுக்கு இங்கெல்லாம் பெரிய கிரவுண்டு வேணும், அதெல்லாம் இல்லாததுனால இந்த மாதிரி மெத்தடில் செய்து வச்சுருக்காங்க. அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுடலாமான்னு பார்த்தேன், அது போட முடியலை. அந்த மாதிரி எங்கள் கார் அதில் நிற்கிது. இன்னும் அது வந்து சேரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். லாஸ்ட்டில் இந்த கார் தான் இதை வந்து கொண்டு வந்துட்டார். இவர் வந்து அங்கே நிற்கிற ஸ்டாஃபே மேலே கொண்டு விட்டு, அதுக்குன்னே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களே கொண்டு விட்டுட்டு அவங்களே நமக்கு வந்து ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நமக்கு வந்து எடுத்து தந்துடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இதையும் வாங்கிட்டு நேராக இங்கே வந்துட்டோம். நம்ம வந்து ரிலையன்ஸ், இப்போ தான் ரிலையன்ஸ் வரோம். ரிலையன்ஸில் தான் கார் விடுறதுக்கும் பெரிய பாடாக இருந்தது, கொண்டு விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பெரிய அளவில் வீடியோலாம் எடுக்க முடியாது, அதனால் பெரிய அளவில் நாங்கள் வீடியோலாம் எடுக்கலை. சாதனம்லாம் வாங்கிட்டு ட்ரோலியில் வச்சு உருட்டி கொண்டுட்டு வரோம். இங்கே ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா அச்சுக்குட் கிளாஸ் டீச்சர் வந்திருக்காங்க. அவள் அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிட்டா, எனக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் ஃபெமி தான் சொன்னேன், ஏமா கிளாஸ் டீச்சர் வந்தாங்க அவங்க பாருங்கள், அவள் பேசாமல் இந்த சைடு வந்துக்கிட்டா அப்படின்ட்டு. அதில் வச்சே 2 அடி கொடுத்தேன். என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் டீச்சரு, நம்ம ஸ்கூலில் வேலை பார்க்குற ஆயாம்மா ஆன்டிமார் எல்லாம் சொல்லுவோம்ல, அவங்க யாரை கண்டாலும் நம்ம வந்து விஷ் பண்ணணும். விஷ் பண்ணண்டா அந்த ஆன்டி இவங்க இருந்தாங்கன்னா சும்மா ஒரு சிரிச்சா போதும். அதுக்கப்புறமா டீச்சர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒன்லே சிரிக்கணும், ஒன்லே சும்மா குட் மார்னிங் டீச்சர் எப்படி இருக்கிறீங்க அந்த மாதிரியாவது கேட்கணும். இது ஒன்றும் இல்லை, வெக்கப்பட்டு வந்தேனால அதில் வச்சு கையில் வச்சு ஒரு 2 அடி கொடுத்தேன்னா. ஆனால் இவள் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபெமி தான் நல்லா வெக்கப்படுவா, ஆனால் இவளை இப்படி செய்துக்கிட்டா, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் சனிக்கிழமை ஈவினிங் ஒரு 5:45 இருக்கும். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அது 4 மணி போல் கேட்டாங்க. நான் சொன்னேன் சொத்தவளைக்கு போமான்னு. நான் சொன்னேன் வேண்டாம், பிள்ளைங்க டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கெலாம் போகிறாங்க, ஈஸ்டருக்கு வந்து டான்ஸ் எல்லாம் உண்டு, அதனால ப்ராக்டிஸ் வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா 5:45 நம்ம போமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிள்ளைங்க விடுவாங்களா, சரி டாடி நம்ம இப்போமே போயிடுவோன்னுக்கிட்டு டக்குன்னு அங்கே போயாச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி
வந்து 2 செக்ஷனாக கிடக்குது. முந்தியெல்லாம் வந்து இப்போ நிற்கிறாங்களே இதெல்லாம் மண்ணில் தான் கிடக்கும், மண்ணாக தான் கிடக்கும். இப்போ அந்த அளவுக்கு அலை வந்திருக்கு. இந்த சைடு வந்து தண்ணி வந்துட்டு, அதனால இவங்களுக்கு ஓடி சாடி நீச்சல் அடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தது. நான் காலையில் நினைக்கல, நான் ஒரு சைடில் இருந்துக்கிட்டேன். அவங்க வந்து அந்த அப்போ வந்து இவங்க அந்த அலை சைடெல்லாம் போகணும்னு அவசியம் வேண்டாம். அந்த அலை வந்து தண்ணியை கொண்டு இந்த இடத்த நரைச்சி வச்சுட்டு, அதனால இதில் இருந்தே நல்லா விளையாடிக்கிட்டு எல்லாரும் முங்கி எல்லாம் விளையாடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு பைய போனோம். நல்லா கூட்டமாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டே போயிருந்தால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நாங்கள் போய் சேரும்போதே 6 மணி ஆகிட்டு. சரி உள்ளது போதும் அப்படிங்கிறதுக்காக நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தோம். வரக்கூடிய வழியில் வந்து பானிபூரி இருந்தது. ஆளுக்கு ஒரு பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம விளாக் வந்து ஒரு 3 நாள் விளாக் அந்த மாதிரி இருக்குது. வீடியோ போட்டால் 3 நாள் ஆகிட்டு. சரி ஒரே வீடியோவாட்டு நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக. நாளை வந்து ஈஸ்டருக்கு நாங்கள் ஏதாவது ஸ்பெஷல் செய்தோமா, எங்கேயாவது போனோமா எடுத்தோமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.